இன்றைக்குமா பாட்டி வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்மா பிள்ளைங்க ஸ்கூலுக்காண்டி போயிட்டு வர பிள்ளைகளுக்கு செஞ்சுருக்கம்மா உளுந்த வடை. இப்போ பாருங்கள் 300 பருப்பு போட்டோம்மா. 300 பருப்பு போட்டு மிக்சியில் அடித்தோம்மா. அதில் வந்து ஐஸ் க்யூப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டோம்மா. தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஐஸ் க்யூப் போட்டு நல்லா போட்டு பொங்க வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டோம்மா. இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் மிளகு, வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அடின்னு வேகமாக அடித்து எடுத்துக்கோங்கம்மா. நல்லா அடித்து ஒன்று போல் கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப பச்சரிசி மாவு தான் போடணும். அப்போ தான் வடை வந்து மொறுன்னு இருக்குமா. கடலை மாவுலாம் போட்டிங்கன்னா மஞ்சேன்னு தெரியும் வடை வந்து. மைதா மாவு போட்டால் ரஃப் ஆயிரும். இதுக்கு தேவை பச்சரிசி மாவு போட்டால் தான் நல்லா மொறுன்னு நல்லா வெள்ளைன்னு இருக்குமா. அங்கே பாருங்கள், எல்லா மாவும் போட்டு கலக்கியாச்சு. வானலில் எண்ணெய் விட்டாச்சுமா. இங்கே பாருங்கள், இப்போ வடையை தட்டி போட வேண்டியதாம்மா. இங்கே பாருங்கள், 4 வடை தட்டி போட போகிறோம்மா. நல்லா தட்டி வேக வந்த பிறகு பெரட்டி போட வேண்டியதாம்மா. மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. பிள்ளைங்க ஸ்கூல் போய்ட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்கம்மா. இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்துட்டு இங்கே பாருங்கள் பெரட்டி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஒன்று போல் 4 வடையும் பெரட்டி விட்டாச்சு. ரொம்ப கருக்க விடக்கூடாது, ரொம்ப செவக்கவும் விடக்கூடாதும்மா. நல்ல இந்த நேரத்துக்கு எடுங்கம்மா.